ஹலோ, வணக்கம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு நம்ம சீமான் சொல்கிறது கேட்டிங்களா? பகல்மாம் தாக்குதலுக்கு பொறுப்பு இந்தியாவும். இந்த பைத்தியக்காரர் இப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதார் கேட்பாங்க. காஷ்மீரில் போனால் சிலப்போ எல்லாத்துக்கிட்டையும் செக்கிங் பண்ணும்போது எந்த ஆதார் கேட்பாங்க. அது காமிச்சு கொடுத்த விஷயம் முடிஞ்சுச்சு. இதில் இவன் இன்னைக்கு சொல்கிறான், அங்கே அன்னைக்கு 2000-3000 பேர் இருந்தாங்களாம் பகல்காம் தாக்குதலுக்கு. இவன் போய் நின்று பார்த்த மாதிரி பேசுகிறான். அங்கே வெடிக்கும். அப்போ எப்போங்க போனாங்க நம்ம இராணுவம் கேட்குறான். இந்த பைத்தியக்காரனெல்லாம் என்ன சொல்கிறது? என்னமோ அங்கே போய் நின்று கேட்ட மாதிரி சொல்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? சுற்றி சுற்றி இந்த நாய் கத்துற மாதிரி கத்த தெரியும், கையை தூக்கி தூக்கி காமிச்சு. அவனை என்ன சொல்கிறதுன்னு தான் புரியறதில்ல. ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் மிலிட்ரியும் இப்படி பேசிகிட்டு இருந்தா எதுக்குன்னு விட்டு வச்சிட்ருக்கானுங்க. தூக்கி உள்ளார போட வேண்டியதெல்லாம். இந்த நாட்டை சோத்தையும் தின்னு ஒரே ஏமாற்றிட்டு இருக்கான் அவன். ஸ்ரீலங்காவிலிருந்து அங்கே ஸ்ரீலங்காவை சுதந்திரம் வாங்கி தரேன்னு அங்கே விடுதலை புலி ஆளுங்களுக்கு விடுதலை புலி ஆதரவாக பேசி அங்கே சுதந்திரம் வாங்கி தரேன் அங்கே இருந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கான். அங்கே இருந்த மக்கள்கிட்ட இங்கே அதுன்னு சொல்லி இருக்கிற பசங்கள்லாம் இங்கேயும் பிடுங்கிட்டு இருக்கான். பிச்சை எடுத்து அவன் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்லுவான். இது கேட்டு தமிழக அரசும் பேசாமல் இருக்காங்க. ஏன் தமிழக அரசுன்னு இல்லை, மொத்தத்தில் நம்ம இந்திய அரசே அவனை இந்த மாதிரி நம்ம நாட்டை சொல்லும்போதே அவனை தூக்கி உள்ளார வைக்க வேண்டாம்? அசாமில் அந்த எம்எல்ஏ 3 தடவை ஜெயிச்ச எம்எல்ஏ உள்ள வச்ச மாதிரி இவனெல்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இதை வேடிக்கை பார்க்குற நம்ம அரசாங்கத்தை தான் சொல்லணும். அது தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, சென்ட்ரல் மினிஸ்டரானும் சரி, இவனை இப்படி பேச விட்டுட்டு பார்க்கறது இவனுங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா மொத்தத்தில் இவனுங்களே திருடுங்க போல தோணுது. இவனை தூக்கி உள்ளார வைக்க முடியாட்டினா எதுக்கு இவங்களாம் இருக்காங்க? இப்படி பேசுகிறேன். நம்ம நாட்டே சோத்தையும் தின்னு, இங்கே சோட்டையும் தின்னு, இங்கே எல்லாம் சொகுசு அனுபவித்து அவனை அனுப்பு. நீ போட ஸ்ரீலங்கா காஷ்மீருக்கு, இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு போ. அங்கே ஆதரவாக தானே இருக்க. போடா பாகிஸ்தானுக்கு. இங்கே ஆளுங்களை ஏற்றி விடுற விட நீ அங்கே போ. ஆனால் போனால் சுண்ணத்து பண்ணும். பேசப்ப நீயே முன்னால் பிடிச்சி எடுத்து அறுத்து சுண்ணத்து பண்ணிட்டு போ. அது பண்ணு, வேற நீ ஒன்றும் பண்ணாத. நீ போ. மிச்சம் இருக்குன்னு வண்டி வந்துச்சு, மிச்சம் இருக்க அடுத்து பண்ணுறேன். ஜெயஹிந்த்.